திமுக அரசும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அடிப்படை கட்டமைப்புகள் கட்சியில் இருந்தால் மட்டும் பத்தாது, சமூக அமைப்பு இருக்க வேண்டும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு. இந்த சிஎம் பதவிக்காகவே இந்த விளிம்பு நிலை மக்களின் சாவுகளை கொண்டாடி திளைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். ஆக இவர்கள் சாவும் கூட ஒரு அரசியல் தான், பிண அரசியல் என்பார்களே, அது இதுதான். ஆக இந்த குற்றம் கடிலும் சரி, இந்த குற்றத்தை களைதலுக்கும் முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு என்பது ஒரு தீர்வல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தற்காலிக நிவாரணமாக வேண்டுமா இருக்கலாமே தவிர இந்த சாவுக்கு அது தீர்வா என்றால் அது இல்லை. இன்று தடாலடியாக விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் நீங்க இதுக்காக களத்துக்கு வந்திருக்கீங்களே, ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரீல்லையே சினிமாவிலேயே உங்களை தத்துவங்களை, அதாவது இரவல் வாங்கின வசனங்களை வாழாமல் விளக்கண்ண இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது. அவனுக்கு இப்பத்தான் அந்த 10 பேர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பூரா உங்க மத்திய அரசோட திட்டம் நேரடியாக போய் பாயுமா? எவனா செத்தாத்தான் அந்த உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நீதிக்கு போய் சேருமா? எல்லோரும் நாளை மறுநாள் இறந்த எல்லா குடும்பத்திற்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 1 லட்சம் ரூபாய் காசோலையை தனித்தனியா ஒரு குடும்பத்திற்கு கொடுப்பாங்க. அவரவர்கள் அரசியல் கட்சியில தன்னை தக்க வைத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு ராஜினாமா செய்யணும்னு. இதே எடப்பாடி செல்லட்டு வழக்கு தான் சொன்னாரு, நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு கொஞ்சம் கூட இணையதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் வருகிறது. என்னமோ அதை தண்ணி பாக்கெட் விற்கிற மாதிரியா, மளிகை கடையில் ஹோல்சேல் விலைக்கு ஹோல்சேல் கொண்டாந்து மளிகை கடையில் சில்லறை வியாபாரம் பண்ற மாதிரி சாராயங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பக்கத்துல தான். சமூக கூட்டத்தின் விளைவாக தான் விளிம்பு நிலையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக குறிப்பாக கலெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப அடாவடியாக பேசியிருக்கிறார். பணம் குறைவு என்பதற்காகவே இந்த கள்ளச்சாராயத்தை நாடிவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான பார்வை. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதுதான். அப்ப இது ஒரு வர்க்க பாகுபாடு உள்ள கொலைங்கிறத மறந்துட வேண்டாம். அப்ப அதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி பின்னணி தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் நவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கொடூர அரசியல் நிகழ்வு தான் சொல்ல வேண்டும். இது அரசியலுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அதிகார வர்க்கத்திற்கும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதை ஒருபோதும் கடந்து போக முடியாது. அப்படி கடந்து போகிறவன் மனிதனாக இருக்கவும் முடியாது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் 39 நபர்களை தாண்டி விட்டது என்று சொல்கிறார்கள். அநேகமாக 40 கடக்கலாம் என்கிறார்கள். விஷசாராயத்தில் இறந்து போனார்கள் என்றால் நாம் எந்த யுகத்தில் இருக்கிறோம், எந்த நூற்றாண்டில் இருக்கிறோம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. ஒரு காலத்தில் மது விலக்கு அமலாக்கப்பட்ட மாநிலங்களில் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று மது என்பது ஒரு பொதுஜன வெகு விரும்பியாக மாறிவிட்ட நிலையிலும் கூட மது என்பது அன்றாட துக்க நல்ல நிகழ்விலும், மகிழ்ச்சி நிகழ்வுக்கும் சரி, துக்க நிகழ்வுக்கும் சரி, மது என்பது ஒரு பரிமாற்றத்துக்குரிய தவிர்க்க முடியாத பொருளாக மாறிவிட்டது. அது கட்டுப்படுத்துகிறோமா மட்டுப்படுத்துகிறா என்பது மட்டும்தான் கேள்வியாகவும் பிரச்சனையாக அணுகுமே தவிர முழு மதுவிலக்கு என்பது எங்குமே சாத்தியில்லை. உலகத்திற்கு அது விதிவிலக்கல்ல என்பது உறுதியாக இருக்கிறது. சரியா சொல்ல வேண்டுமானால் உடல் உழைப்பாளிகளின் ஒரு தவிர்க்க முடியாத உணவுப் பொருளாக மாறிவிட்டது மதுபானம் என்று கூட சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்தது. அப்படி இருக்க சூழல்ல நீ விஷசாராயத்துல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவரை இறந்து போனார்கள் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு முழு பொறுப்பு அரசு ஏற்க வேண்டியிருக்கிறது. அரசும் தக்க பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல நேரங்களில் நம்ம அரசை ஆதரித்து பேசியிருந்தாலும் இந்த நிலையில அரசை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் பல சமூக நீதி கோட்பாடுகளில் கல்வியில் இந்தியாவில் ஒரு முதன்மையான வளர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு இது ஒரு இழுக்குத்தான். ஆக இந்த குற்றம் கடிலும் சரி, இந்த குற்றத்தை களைதலுக்கும் முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு என்பது ஒரு தீர்வல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தற்காலிக நிவாரணமாக வேண்டுமா இருக்கலாமே தவிர இந்த சாவுக்கு அது தீர்வா என்றால் அது இல்லை, ஒருபோதும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்.
ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுல இறப்பவர்கள் யார், பாதிக்கப்படுவர்கள் யார், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யார் என்று பார்த்தால் அது வர்க்க நிலையில் உள்ள விளிம்பு மக்களாக இருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதுல மிடில் கிளாஸ் கூட பாதிக்கப்படுவதில்லை. விளிம்பு நிலையாக இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் உடல் உழைப்பாளி இருக்கிறார்கள். பணம் குறைவு என்பதற்காகவே இந்த கள்ளச்சாராயத்தை நாடிவிட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான பார்வை. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அதுதான். அப்ப இது ஒரு வர்க்க பாகுபாடு உள்ள கொலைங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த கொலையில் சமூகத்திற்கும் பங்கு இருக்கிறது, அரசுக்கும் பங்கு இருக்கிறது, அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் பங்கு இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துட வேண்டாம். இதை யாருமே தட்டி கழித்து விட முடியாது. இது ஒரு கூட்டு சமூக குற்றம் அப்படித்தான் சொல்லணும். அப்படி பொறுப்பேற்றால் மட்டும்தான் இனிமேல் இப்படி ஒரு மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கான வழிமுறையை, உண்மையான வழிமுறையை கண்டடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் அரசியலுக்காக, அது அதிமுக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், பல்வேறு எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஏன் ஃபாரின் சரக்கு மட்டுமே அளவுக்கு அதிகமாக அடித்து கொண்டிருக்கிற சீமானாக இருக்கட்டும், எல்லாமே தத்தம் அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக அரசியல் செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். அதற்காக எதிர்கட்சிகளோ மற்ற ஆட்களோ இது கேட்கக்கூடாதா, இது தவறுதானே என்றால் கேட்கலாம். ஆனால் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகியம் இருக்கிறதா என்றால் அது இல்லை என்பதை சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் இது ஒரு கூட்டு சதி குற்றம் தான் சொல்லணும், ஒரு சமூக குற்றம். சமூக குற்றத்தின் விளைவாக தான் விளிம்பு நிலையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக குறிப்பாக கலெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப அடாவடியாக பேசியிருக்கிறார். உண்மையிலே சாராயம் குடிச்சு வந்து சாகலை, கொஞ்சம் விசாரிக்கணும், வதந்தியை பரப்ப வேண்டாம், முதல்ல அவருடைய தகவலடி வளரையை காட்டினார். அப்புறம் வரக்கூடிய செய்திகளை பார்க்க பார்த்தீங்கன்னாக்க உறுதி செய்யப்பட்டது கள்ளச்சாராயத்தில் தான் சாவு நிகழ்வு என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு உடல்கூறு ஆய்வுகளும் அதுதான் தெரிவிக்கின்றன. இது உச்சபட்சமாக 40க்கும் மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள் என்றால் இது ஒருபோதும் கிஞ்சித்தும் சகிக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒருவன் அந்த உடல் உழைப்பா இல்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய எதிர்கால நிலை என்ன, குழந்தையோட நிலை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நம்ம குடும்பத்து சொந்த ஒருவரோடு நடந்திருந்தால் இதை சாதாரணமாக கடந்து போவோமா என்றால் இல்லை. அப்ப அதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கு என்று பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி பின்னணி தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. சரியா சொல்ல வேண்டுமானால் இது 2 விஷயமாக பார்க்க வேண்டியது. ஒன்று, ஒரு நிரந்தர அதிகாரத்தின் கோரமுகம் உள்ளே இருக்கிறது. இன்னொன்று, தற்காலிக அதிகாரத்தின் அரசியல் தன்மையும் இருக்கிறது. இது என்ன ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா, ரெண்டா பிரிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை உண்மையான தீர்வை காண முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த நிரந்தர அதிகார திமிர்ன்றோம்ல, நிரந்தர அதிகார பார்வைன்றோம்ல, இந்த நிரந்தர அதிகார லாபின்னு இருக்கு இல்லையா, இதை காலங்காலமாக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த சிஸ்டமே அப்படித்தான் இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் கூட அதற்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கு என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இந்த அதிகார வர்க்கங்கள் நிரந்தரமானதாக இருக்கிறது. இதை யாருமே அளவுக்கு அதிகமாக கேள்வி கேட்க முடியாது. இதை யாருமே தண்டிக்க முடியாது என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். கடந்த காலங்களில் அதான் வரலாறு. அது ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், பரமக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஈத்தனை போராட்டத்தில் நடந்த கொலைகளாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கடைசி நிமிடத்தில் அதை ஒரு வன்முறை கும்பல் மன ஓட்டத்தில் கொண்டு சென்று அது வன்முறை காடாக மாற்றியதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே அதை நிகழ்த்தியவர்கள் மீது காவல்துறை மீது 100% தண்டனை விதிக்கப்பட்டதா, 100% நியாயம் வழங்கப்பட்டதா என்றால் இல்லை. கண் துடைப்பாக என்ன நடக்கிறது, அது அதிமுக திமுக எல்லா ஆட்சி காலத்திலுமே நடந்துக்கினாக்க உடனே டிரான்ஸ்பர், பணி மாற்றம் அல்லது பணி இடைநீக்கம், அதாவது சஸ்பெண்ட், இதுதான் நடக்கிறது. இப்போ கள்ளக்குறிச்சியும் பார்த்தீங்கன்னாக்கா அதே கூண்டோடு சஸ்பெண்ட். அந்த காவல்துறை அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற காவல்துறை கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சின்ன ஆறுதலான ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் இது தீர்வா என்றால் இல்லை என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். அது தீர்வா மாதிரியா இப்ப அந்த கலெக்டர் தடாலடியாக இடமாற்றம் முடிஞ்சு போச்சா? ஆனால் இதற்கு உண்மையாக உறுதுணையாக இருந்த, ஏனென்றால் இணையதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் வருகிறது. மளிகை கடையில் ஹோல்சேல் விலைக்கு கொண்டாந்து மளிகை கடையில் சில்லறை வியாபாரம் பண்ற மாதிரி சாராயங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பக்கத்துல தான். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த சாராய பாக்கெட் கலாச்சாரம் இருக்கிறதா இல்லை. குறிப்பாக மாநில பார்டர்களில் கள்ளக்குறிச்சி இதுலதான் விழுப்புரம் மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா போன வருடமும் கள்ளச்சாராய சாவுகள் வந்தன. அதே போல் இந்த முறையும் அந்த பக்கம் தான். அப்ப அங்க விளிம்பு நிலையாக கூடிய உடல் உழைப்பாளிகள் அதை வேற வழியே இல்லாமல் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் 50 ரூபாய் என்பதா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப இது ஒரு மலிவான சாவு, ஈவு இறக்கமற்ற ஒரு சமூக கொலை, இது வர்க்க கொலை. இது அப்ப இதுக்கு என்ன தீர்வுனா, இதற்கு உண்மையான அடிநாதம் என்ன, அதற்கான
களையக்கூடிய ஒரு முழு தீர்வை நோக்கி நகரக்கூடிய விஷயம் என்னவென்றால் அதை நிச்சயமா நினைச்சா செய்ய முடியும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை தான் முதன்மை காரணம் என்றால் அவர்கள் தான். பிறகு சமூக பின்னணி காரணம், குடிக்கு அடிக்டானவருடைய அவர்களும் தன்னிலை விளக்கும், அதாவது சுயசீரத்து முக்கியம், தீதும் என்றும் பிரதர வரான ஒரு பொன்மொழி இருக்கா இல்லையா, தமிழ் கூறும் நல்லுலகில். அப்ப அதுவும் ஒரு காரணம். ஆனா அதை மட்டுமே சொல்லி தப்பித்து விட முடியாது. சமூகம் ஒரு காரணமாக இருக்கிறது, அரசு ஒரு காரணமாக இருக்கிறது, அதிகார வர்க்கம் காரணமாக இருக்கிறது, குறிப்பாக காவல்துறை பிரதான காரணமாக மாறுகிறது. அவர்களுக்கு தெரியாமல் இந்த சாவுகள் நடக்க வாய்ப்பில்லை, இந்த சாராயம் விற்கப்பட வாய்ப்பில்லை. ஏனென்றால் காவல்துறை காவல் அலுவலகத்துக்கு பின்னாடியே இதை வித்துக்கிட்டு இருக்கானுங்க. சாதாரண நிகழ்வு கொடுமை என்ன தெரியுமா, அந்த விஷ சாராயம் கொடுத்து சாவு வீட்டுக்கு போனவனும் விஷ சாராயம் சாப்பிட்டுருக்கான், அவனும் செத்துருக்காங்கிறதான் கொடுமை. அப்ப எவ்வளவு மலினமாக, குறிப்பாக கஞ்சா கூட சமீப காலங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கடுமையான நடவடிக்கை ஏற்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பல நல்ல தகவல் வருகிற இந்த நேரத்தில் விஷசாராயத்து சாகுறாங்கிறத எப்படி சகிக்க முடியும், எப்படி சகித்து கொள்ள முடியும்? இது உண்மையிலே திமுக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். இதை எப்படி சரி கட்ட போகிறது உண்மையே தெரியவில்லை. பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அமைச்சர் என்று தவறை ஒப்புக்கொண்டிருக்கிறார், நாங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கவில்லை என்று கூறுகிறார். நல்ல வார்த்தை தான். அந்த நல்ல வார்த்தை என்றால் அந்த வார்த்தைக்குரிய நடவடிக்கை இருக்க வேண்டுமா இல்லையா? அதை எடுத்தால் தானே முழுமையான தீர்வு எட்ட முடியும். அப்ப அதிகார வயத்தில் நிரந்தர அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை, IAS, IPS அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்துட்டார்கள் என்றால் இதுவரை வரலாற்றில் அதிகமாக இல்லை. அப்ப உண்மையாக தீர்வை நோக்கி நகர வேண்டுமானால் அரசும் செவிமடுக்க வேண்டும், அரசும் தன் தவறை உணர வேண்டும். அரசு இயந்திரத்திற்கு எப்பொழுதும் ஆதரவாக அதிகார வர்க்கத்தின் நீட்சியாக தொடர்ந்து நிரந்தர அதிகாரமாக நிற்கக்கூடிய IAS, IPS காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்குத்தான் மிக முக்கியமான காரணம் தெரிகிறது. இதில் லஞ்ச லாவணியம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், அதையும் கண்டடைய வேண்டும். நிச்சயமாக ஓரிரு அதிகாரிகளாவதும் அவர்கள் வேலை பறிபோக வேண்டும். அப்ப இது சமூக ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கிறது, உளவியல் ரீதியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அரசு மீது பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நடந்தால் மட்டும் ஒரு சேர ஒருமித்த கருத்தில் உண்மையான நோக்கத்தோடு இந்த சாவுகள் நிகழக்கூடாது என்று உண்மையான நோக்கத்தோடு அரசியல் கட்சிகள் வேறுபாடு தாண்டி இந்த சமூகம் நினைக்குமாயின், இந்த அரசியல் அதிகாரம் நிலைக்குமாயின், இந்த அதிகார வர்க்க அதிகாரிகளின் சமூக கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது நினைச்சா மட்டும்தான் இதை முழு தீர்வு கொண்டு செல்ல முடியும். அல்லது அவரவர்கள் அரசியல் வேட்கைக்காக அவரவர்கள் அரசியல் கட்சியில தன்னை தக்க வைத்துக் கொள்கிறார். இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு ராஜினாமா செய்யணும்னு. இதே எடப்பாடி செல்லட்டு வழக்கு தான் சொன்னாரு, நான் டிவி பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. ஒரு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு அரசியல் நாணயம் இல்லாத ஒரு சாமானியம் கூட பேச துணிவில்லாத பேச்சு அந்த காலகட்டத்தில். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தாரா? அண்ணாமலை ஒருபடி மேல போய் அரசு செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசு திட்டங்களை நான் இப்பொழுது அந்த 9-10 குடும்பங்களை கொண்டு போய் சேர்க்க போறேங்கிறாரு. விளக்கண்ண இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது? அவனுக்கு இப்பத்தான் அந்த 10 பேர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போற உங்க மத்திய அரசோட திட்டம் நேரடியாக போய் பாயுமா? எவனா செத்தாத்தான் அந்த உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் நீதிக்கு போய் சேருமா? அப்ப நீ அறிவிக்கிற 1 லட்ச ரூபாய்க்கு அரசு அறிவிக்கிற அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன வேறுபாடு? அது ஆட்சியாளர்கள் 10 லட்சம், நீ ஆட்சிக்கு வர ஆசைப்படுற நீ 1 லட்சம், அவ்வளவுதான வித்தியாசம். ஆக 1 லட்சம் 10 லட்சம் பிரச்சனையா இது? அப்ப அண்ணாமலைக்கு உண்மையான நோக்கம் அல்ல, இதில் எப்படியா அரசியல் செய்ய வேண்டும். அதாவது யார் தவறு தட்டி கேட்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து அல்ல. ஆனால் நீங்க உண்மையிலேயே செய்யலான்னு கேள்விகள் 1000 கேள்விகள் இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சுக்கார் இன்னைக்கு அண்ணாமலை, இவர் யோகிய சிகாமணி, இவர்கள் ஆளுகிற மாநிலங்கள் தான் குறிப்பாக உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார். இங்கதான் வந்து விஷச்சாராய சாவுகள் அளவுக்கு அதிகமா இருக்கின்றன என்பது புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன. பீகார்ல கூட கிட்டத்தட்ட 750 பேர் செத்துருக்கானுங்க. உத்தரப்பிரதேசலையும் அதே நிலை தான். குஜராத்தை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த போதை கிடங்குகளின் தலைநகரமா இருக்குது எதுனா அது குஜராத் தான். அப்படி இருக்கிற பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இவ்வளவு வல்லலை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாடை குறை சொல்ல வந்துட்ட. தமிழ்நாடு நடந்து தப்புனா தப்பு தான், அது யாரு வேணாலும் கண்டிக்கலாம். ஆனா சொல்ல உனக்கு ஒரு யோகியதை வேணுமா இல்லையா? அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்குது இல்லை. ஆக அண்ணாமலையும் அரசு செய்கிறார், எடப்பாடியும் அரசு செய்கிறார். இல்ல உச்சபட்சமா இன்னொரு புது குரூப் பாராளுமன்ற தேர்தலில் கலந்துக்க மாட்டோம், அதுல மோடி நல்லவரா கெட்டவரான்னு சொல்ல மாட்டோம். ஆனா எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவோம். அது வந்து தமிழ்நாடு வெற்றி கழகமா அல்லது வாழ்த்து கழகமான்னு தெரியல, சைடு மேனுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுவோம். இந்த நோகாம நொங்கு துணி ஆசைப்படுவாங்கல்ல, அந்த குரூப்ல புது எலைட் கட்சியா வந்திருப்பது எதுன்னா அது விஜயோட தமிழ்நாடு வெற்றி கழகம். அதாவது அரசியல் செய்ய வேண்டுமானா யார் வேண்டாம் செய்யலாம். நீங்கள் வார்த்தை ஜம்பத்துக்காக வேணா பெரியார், அண்ணா, காமராஜர் என்று பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு
அவருடைய அரசியல் அணுகுமுறைக்கு நீங்க உண்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது லட்சங்களில் தொக்கி நிற்கின்றன. அதற்கு நீங்கள் பாத்திரமா இருக்க போறீர்களா என்றால் நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடு தான் அதை நிரூபிக்க வேண்டும். ஆனா அப்படியான செயல்பாடு கடந்த காலத்தில் இருந்த என்றால் இல்லை. இப்பொழுது உங்களுக்கு அரசியல் சாயத்தை அரசு செய்ய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிடும். இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று விசாரிக்கிறார், ஆறுதல் தெரிவிக்கிறார். ஆக அவரும் அரசு தான் செய்கிறார் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஆனால் உங்கள் செயல்பாடு நீங்கள் இருக்கிற திரைத்துறையில் குடியால் கெட்டுப்போன 1000 குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த சுஜின்னு ஒரு நடிகை தான் விஜய் முதற்கொண்டு அவருடைய கருப்பக்கங்களை தோலுறுத்து காட்டினார். எவ்வளவு கேவலமான அறுவருக்கு தகுந்த உங்களுடைய வாழ்க்கையோட மறுபக்கத்தை பார்த்தா கேவலமா இருக்கு. சோகங்களை அனுபவித்து விட்டு குடித்து கூத்தாடி விட்டு இன்னைக்கு விளிம்புநிலை மக்கள் செத்து விட்டார்கள் என்று புலாங்கிதம் அடைய இங்க வந்து அரசியல் வந்திருக்கிறீர்கள். வரக்கூடாது என்றே அரசு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் உண்மையான நோக்கத்தோடு சமூக மாற்றத்திற்காக நீங்க வந்திருக்கலாம் என்றால் அது லட்சங்களை தூக்கி தான் இருக்கின்றன. ஆக இன்று வந்து தடாலடியாக விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் நீங்க இதுக்காக களத்துக்கு வந்திருக்கீங்களே. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரீல்லையே சினிமாவிலேயே உங்களை தத்துவங்களை அதாவது இரவல் வாங்கின வசனங்களை வாழாமல் குறைஞ்சபட்சம் நேரம் வந்து மக்களை சந்திக்கின்றதுக்காக நிச்சயமாக விஜயோடைய இந்த கள செயல்பாடை முதல்ல வரவேற்போம். விமர்சனங்களை அப்புறம் வைத்துக் கொள்வோம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நடிகர்கள், அதுக்கு ரசிக சிகாமணிகள் குஞ்சுகள் வந்து குதிப்பார்கள், கொந்தளிப்பார்கள், அது வேறு. ஆனால் குறைஞ்சபட்சம் கள செயல்பாட்டுக்கு விஜய் வந்திருக்கிறார், மகிழ்ச்சி. ஆனால் உண்மையான அரசு செயல்பாட்டுக்காகத்தான் விஜய் வந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. அவர் ஏதோ ஒரு களத்து வந்திருக்கிறார். அநேகமாக அவரும் 1 லட்சமோ 2 லட்சமோ அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டம். ஏன்னா 2026 எல்லோருக்கும் இந்த முதல்வர் பதவி பைத்தியம் இருக்கிறது. சீமானுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, நோகாமல் நுங்குவிக்க வேண்டும் என்று விஜய்க்கும் இருக்கிறது. பாஜக அண்ணாமலைக்கு அதை விட உண்மையை சொல்லணும்னா ஒரு கவுன்சிலர் ஓட்டில் கூட ஜெயிக்க துப்புள்ள, கோயம்புத்தூர் பி அவரோட பெல்ட் அதோட ஜெயிக்க துப்புள்ள. ஆனால் முதலமைச்சர் பதவிக்கு மட்டும் பேராசை. இன்னொரு பக்கம் அன்புமணி மாற்றம் ஏன் மாற்றம் முன்னேற்றம் சொன்ன கூட அவருமே சிஎம்ங்கிறாரு. யாருதான் சீக்கிரம் 2024 சிஎம் தெரியல. அந்த சிஎம் பதவிக்காகவே எடப்பாடி ஆல்ரெடி அந்த வரிசையில் இருக்கிறார். அந்த சிஎம் பதவிக்காகவே இந்த விளிம்பு நிலை மக்களின் சாவுகளை கொண்டாடி திளைக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். ஆக இவர்கள் சாவும் கூட ஒரு அரசியல் தான். பிண அரசியல் என்பார்களே அது இதுதான். இவர்கள் உண்மையான சமூக பொறுப்பும் சமூக நோக்கமும் சமூக மாற்றத்திற்கான வித்தும் இருக்கிறதா என்றால் இவர்கள் அரசியல் இல்லை. மேக்சிமம் இந்த முதலாளித்துவ ஜனநாயக நாட்டில் எந்த கட்சிக்கும் அதை பேசுவதற்கு அருகதை இல்லை என்பது வேறு. குறைந்தபட்சம் தான் பேச வேண்டியிருக்கிறது. இது சரியா சொல்ல வேண்டுமானால் கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டது. அப்ப நீதிபதியை அடிச்சு மண்டையை உடைச்சாங்க 2009 ஈழம் பிரச்சனை தலைதூக்கும் பொழுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியது. சம்பந்தப்பட்ட 5 அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லி. ஆனால் சஸ்பெண்ட் அந்த நடவடிக்கை எடுக்கலாம் என்று முனைந்த கலைஞரை இந்த நிரந்தர அதிகார வர்க்கம் இருக்குல்ல, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகார வர்க்கம், அது அவர்களை கலைஞரை நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்தார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இப்ப இந்த இறப்புல வந்து கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கலாம், கடந்து செல்லலாம், பொறுத்திருக்கலாம், சஸ்பெண்டை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் டிஸ்மிஸை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் முடியாது. தண்டிக்க விடுவார்களா என்றால் முடியாது. சிறைக்கு செல்ல அனுமதிப்பார்களா இந்த நிரந்தர அதிகார வர்க்கம் என்றால் அது நடக்க விடாது என்பதுதான் யதார்த்தம். அதையும் மீறி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் அது உண்மையிலே சொல்றேன் அரசியல் கால வரலாற்றில் அது மிகப்பெரிய சாதனை தான். அதை கிஞ்சித்தாவதும் குறைந்தபட்ச மனச்சாட்சியோடு செய்து கொள்ள வேண்டும். திமுக அரசும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அடிப்படை கட்டமைப்புகள் கட்சியில் இருந்தால் மட்டும் பத்தாது, சமூக அமைப்பில் இருக்க வேண்டும். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு. இப்பொழுதாவது சுதாரித்துக் கொண்டு தயவு செய்து முதல்வர் இந்த 10 லட்சம் நிவாரணத்தோடு கடந்து செல்லக்கூடாது. இதற்கான உண்மையான நிவாரணம் என்ன? மேலும் மேலும் இனி இந்த விளிம்பிலை மக்கள் பலியாகி விடக்கூடாது என்கிற உண்மையான அக்கறை செயலாற்ற வேண்டும். அதை செயலாற்றுவார் என்று நம்புவோம். அப்படி செயல்படாத பட்சத்தில் 2024 தேர்தல் உங்களுக்கும் விதிவிலக்காக அமையாது, ஒரு பெரிய போராட்டமாக தான் அமையும். உங்களுக்கும் மக்கள் பாடம் கற்பித்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. யாராக இருந்தாலும் தங்களை ஒருவரை மறுபரிசீலனை செய்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களத்தை நீடித்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் வெறும் அரசியல் செய்வதிலே ஒரு கட்சியை வளர்த்துவிட முடியுமாயின் அது முடியாது. அது அதிமுக பாஜகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும், இந்தியாவில் உள்ள முதலாளித்துவ கட்சி அத்தனைக்கும் பொருந்தும். ஏனென்றால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஒரு வர்க்க பாகுபாட்டு கொலை. இந்த வர்க்க கொலையை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது.
இந்த கொலையில் நிச்சயமாக சமூகத்தின் பங்கும் அரசியலின் பங்கும் நிரந்தரமான அதிகார வர்க்கத்தின் பங்கும் இருக்கிறது. அதை களைவதற்கு நேரடியாக தீர்வு காணாமல் எதை செய்தாலும் அது ஒரு குறுக்கு வழி அரசியலை நிலைநாட்டி கொடுத்தான் உதவுமே தவிர சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலத்தை தீர்க்க அது ஒருபோதும் தீர்வாக இருக்காது என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.